துணைன்னு ஒண்ணு கொடுத்துடுறாரு தேவன் இல்லையா? அந்த துணை நமக்கு துணையா இருக்கணும்னா தேவன் துணை இருக்கணும். என்ன துணை இருக்கணும்? தேவன் துணை. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? குடும்ப ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. குடும்ப ஜெபங்கிறதே வாழ்க்கையில் இல்லை. அதை நீங்க ஒரு மாதிரி கட்டமைச்சு விட்டுட்டீங்கன்னு, உங்க பிள்ளை 9 மணி ஆயிடுச்சுன்னா வந்து உட்காந்துடணும் பிரேயருக்கு அப்படின்னு கட்டமைச்சிட்டீங்கன்னா, நீங்க எந்த வேலை இருந்தாலும் ஒழுங்குபடுத்திட்டு ஒரு 9 மணிக்கோ 10 மணிக்கோ, 9 மணின்ட்டான் சீரியல் ஓடுற டைம் இவனுக்கு தெரியுமா, அது நீங்க மாத்திக்கோங்க. இடைவேளை டைம்ல கூட உட்காந்துக்கோங்க, சரியா? ஆனா உட்காந்துருங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணிருங்க, குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கிற போது அதனுடைய பலனுங்கிறது வேற. தேவ சமூகத்தில் பிரச்சனை ஜாஸ்தியா தராருன்னா தேவன் நம்மளை நேசிக்கிறார்னு அர்த்தம். பிரச்சனை ஜாஸ்தியா தராருன்னா தேவன் நேசிக்கிறார். உண்மையாவே சொல்றேன், தேவன் பாசத்தை எப்படி காமிப்பார் தெரியுமா? அவனை சோதிச்சு பாருப்பார். என்னடா பாசம் இது, இப்படி ஒரு பாசமே எனக்கு தேவையில்லடா இல்லையா? யோபுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், உத்தமனா இருக்கிறான். தேவன் என்ன பரிசு கொடுத்துருக்கணும்? கட்டி பிடிச்சு 2 முத்தம் கொடுத்துருந்துருக்கலாம். இல்ல பணம், நீங்க கேட்குற மாதிரி பணத்தை வச்சுக்க, ஆடை கொடுத்துக்க, மாடை கொடுத்துக்க, செல்வந்தனா இருந்து சொல்லி பிசாசு கையில கொண்டு கொடுக்குறாரு. என்ன உங்க லாஜிக் எனக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா? பிசாசு கையில கொண்டு கொடுக்குறாரு, டை அவன் உத்தமன்டா அப்படின்ட்டு. இப்ப பிசாசு ரெடி பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டான், முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை தூக்கியாச்சு, சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. ஆனா பாருங்க, தேவன் அவ்வளவு சோதனையை கொடுத்தது எதுக்காக தெரியுமா? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. எதுக்கு? உங்கள்கிட்ட ஒரு வீடு இருந்துன்னா 2 வீடு ஆக்கி கொடுக்கறதுக்கு, ஒரு கார் இருந்துன்னா 2 கார் ஆக்கி கொடுக்கறதுக்கு இல்லையா? ரெட்டிப்பான. ஏன்னா இப்படி பேசினா உங்களுக்கு பிடிக்குது, காரு வீடுன்ட்டு. பரலோகம் பேசினா பிடிக்க மாட்டேங்குது. அதனால நம்மள மாறிடுவோம், ஒரு வீடு 2 வீடு ஆயிரும் அப்படின்னா இல்ல. ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கிறத நீங்க எங்க தேடணும் தெரியுமா? தேவ சமூகத்தில் தேடணும். எங்க தேடணும்? தேவ சமூகத்தில். வீடு கிடைக்குமா, காரு கிடைக்குமா? பாருங்க, இங்க இருக்கக்கூடிய யோபுனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்தாரு, தேவன் நேசித்தார். பிரச்சனை வந்துச்சு, யோபு அதை எப்படி கையாண்டான்னு சொல்லுங்க? உபவாசித்தான். என்ன பண்ணா? உபவாசித்தான். உங்க வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிப்பதும் உபவாசிப்பதும் தான் இந்த பிரச்சனைக்கான விடையா இருக்குமே தவிர, போயிட்டு புறங்கூறிட்டு இருக்கக்கூடியதோ, தேவன் என்னை கண்டுக்கலைன்னு சொல்றதோ இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப தேவ சமூகத்தில் நீங்கள் தீர்மானித்து செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு, ஜெபம், உபவாசம். தேவன் என்னை ரொம்ப நேசிக்கிறார், எனக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கிறாரு, இந்த பிரச்சனையோடு என் வாழ்க்கை முடிய போறது இல்லை, ஆசீர்வாதமும் சேர்ந்து வரும். என்ன வரும்? ஆசீர்வாதமும் சேர்ந்து வரும். அப்ப அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவை. அது வரைக்கும் என்ன பண்ணணும்ல, பொறுத்து இருக்கணும். அந்த பொறுமை நமக்கு தேவை.